ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க படிக்க போற லெட்டர் வந்து உயிரெழுத்துக்கள். ஓகே, சிங்களையில உயிரெழுத்துக்களை தான் படிக்க போறோம். ஸோ உயிரெழுத்துக்களுக்கு சிங்கள சொல்லுவாங்க ஸ்வர அக்ஷர. சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்வர அக்ஷரம் வந்து 18க்கு தானே. 18ல நாங்க படிக்க போற மெயினான வந்து 14 லெட்டர்ஸ். ஓகே, இந்த 14 எழுத்துக்களை தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப இதை நீங்க எப்படி எழுதணும் எப்படி உச்சரிக்கணும் சொல்றத நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆ. ஆ லெட்டர் வந்து இப்படி எழுதுங்க. ஆ. இது நீங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்றேன்னு சொன்னா ஈஸியா பிக்கப் பண்ண அப்படி டக்குன்னு பிடிச்சு கொள்றதுக்கு இப்படி பண்ணலாம். ஆ இப்படி சொல்லி கொடுக்கலும். பட் சரியா எழுதுறேன்னு சொன்னா ஆ எழுதுறது வந்து இப்படி ஓ இப்படி வந்து கீழே வந்து மேல வரைக்கும் ஆ. அதே ஆக்கு அரவு வந்துச்சுன்னு சொன்னா ஆ அது வந்து ஆன்னு ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆக்கு வந்து இப்படி இந்த சைடுக்கு இப்படி வந்தா இத நீங்க ஆன்னு உச்சரிக்கணும். ஆ ஏ இல்ல ஆ. நல்லா வாயை ஓபன் பண்ணி ஆ அப்படி உச்சரிங்க. நிறைய பேர் இதை வந்து ஏன்னு தான் உச்சரிப்பாங்க. அது பில. ஏன்னா ஏனா உண்டு இருக்கு. இதை உச்சரிக்கிறது வந்து ஆ. அதுக்கப்புறம் இது வந்து இதா இருக்கு. இது ஆ. பாத்தீங்கன்னா ஆ போட்டுட்டு ஆறு சைடுல இந்த மாதிரி இசட் மாதிரி வந்து அப்புறம் இப்படி இது வந்து ஆ. அப்ப ஆ எழுதுறது வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கீழே வந்து இப்படி மேல வந்த ஆ. அதே ஆக்கு வந்து அரவுன அலப்பில்ல வந்த ஆ. அதே இந்த மாக்கு வந்துச்சுன்னா ஆ. அது இப்படி வந்துச்சுன்னா ஆ. சரியா? அப்ப இத வந்து நீங்க ஒரு 10 டைம்ஸ் சரி ஒரு லெட்டரை 10 முறை சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த லெட்டருக்கு போலாம். இ இப்படி வந்து இப்படி வந்து இந்த இதுதான் இ. இந்த லெட்டர் இ. அதோட இப்ப இது உங்களுக்கு தெரியும் இது ரா. ராடு இந்த ரெண்டு பக்கம் டாட் வந்துச்சுன்னு சொன்னா தமிழ்ல மாதிரியே தான் ஈ. ஈ. அப்ப இது வந்து உ. இந்த லெட்டர் உ. அதே ஊ கிட்டால இந்த மாதிரி இப்படி வந்துச்சுண்டா இப்படி வந்தண்டா இது ஊ. இது ஊ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ லெட்டர் ஏ. இதுதான் நீங்க இது இப்படி எழுவாக்கு வர. ஓகே, ஏ சவுண்ட். அப்ப ஏ ஏ எழுதுக்கோ நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து இப்படி வந்து இதுதான் ஏ. சரியா? இந்த ஏக்கு வந்து இப்படி பிளக் மாதிரி இப்படி மேல இப்படி பிளக் மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இது ஏ. இப்படி வந்தா ஏ. அது இப்படி வந்துச்சுன்னா ஏ. அதோட ஏ லெட்டருக்கு சைட்ல கொம்புவ கொம்புவ வந்துச்சுன்னு சொல்லி இதுக்குதான் கொம்புன்னு சொல்றேன். இந்த நான் அண்டர்லைன் பண்றேனே இதுதான் கொம்புவ சொல்றேன். சோ ஏ கிட்ட கொம்பு வந்துச்சுன்னா ஐ. ஐ அண்ட் அதுக்கு பிறகு இது ஓ. இது ஓ லெட்டர் ஓ. அதுக்கப்புறம் ஓ. இந்த லெட்டர் ஓ. இது உங்களுக்கு இப்படி எழுத கஷ்டம்னால நான் சொல்ற மெத்தட்க்கு எழுதுங்க. எப்படின்னா இப்படி எழுதுங்க. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஓ. பாத்துக்கோங்க. இப்படி எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டு இப்படி இங்கிட்டால ஒரு பின்னல் மாதிரி ஓ.
அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டர் ஓ லெட்டருக்கு இப்படி இப்படி சேர்ந்துச்சுன்னா இது வந்து அவ். அவ். இந்த லெட்டர் அவ். அப்ப இதுதான் மெயின் 8 லெட்டர்ல 14 லெட்டர்ஸ். ஓகே, இந்த 14 தான் மெயினா தேவை. ஸோ இன்னைக்கு நீங்க இப்ப இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க. அ ஆ என்னோட வாசிப்போம். ஃபர்ஸ்ட் வாசிங்களே. அ ஆ அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. பாருங்க. அ இது ஆ இது அ இது வந்து அ. அப்புறம் இது வந்து ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஓகே, இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒரு 10 முறை சரி எழுதி பழகுங்க. அப்படின்னா ஆர்டருக்கு எழுதிட்டு கீழே கீழே வரி வரியா எழுதினாலும் சரி, எப்படி உங்களுக்கு விளப்பமிக்கு தானே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுங்க. கட்டாயமா எழுதி பழகுங்க. உருப்பமே எழுதுங்க. ஓகே, ஸோ இது உண்டு. இப்போ அடுத்தது பார்ப்போம். இந்த வேர்ட்ஸ் வந்து ஓகே, இந்த லெட்டர் உள்ள சொற்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஹரே. ஸோ நம்பர் 1 வாசிங்க. ஆ த அத. ஹரே. அதுக்கு பிறகு இது ஆ த அத்த. அதுக்கு பிறகு இது ஆ ட அட்ட. அண்ட் அதுக்கு பிறகு ஆதரய ஆதரய. அதுக்கு பிறகு அ ச அச 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 அசனா கண். அப்புறம் ஆத்த ஆத்த. அது பிறகு இது இ. இதோட இங்க வந்துச்சுன்னா இர இர. அண்ட் இது ஈ தா ல. இது த. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. இது த ஈ தல. அப்புறம் உச உட உச உட. இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஊரா ஊரு இல்ல ஊரா. அதுக்கு பிறகு இது ஏத்தானே. எக்க ஏக்க ஏக்க ஏக்க. சரி. அப்புறம் ஐக்கிய ஐக்கிய. இருங்க கொஞ்சம் எழுதவானம் எழுதிக்கோங்க. ஐக்கிய ஐக்கிய. இப்ப லாஸ்ட் எழுதினது வந்து இப்படி. இது யா இல்ல, இது யாங் ஷேய. ஐக்கிய. இதை உச்சரிக்கிறது அப்படின்னா ஐக்கிய. சரியா? அதுக்கு பிறகு ஒயா ஓயா ஒயா ஓயா. அதுக்கு பிறகு ஓன 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 ஓன. அதுக்கப்புறம் ஔஷத ஔஷத. சரி, நல்லா பாத்துக்கோங்க இந்த லெட்டர்ஸ் எழுதுற மாதிரி. இங்க 2 லெட்டர் உங்களுக்கு தெரியா? இது அவ்வண்ணா தானே. இது இப்படி பானை மாதிரி வந்து இப்படி உள்ளுக்கால் இது எடுத்தா இது ஷா. பா மாதிரி வந்து இப்படி உள்ளுக்கு எடுத்து இப்படி சர்க்கிள் போட்டா இது ஷா. அதோட இதோட இப்படி வாரது வந்து த ஔஷத. சரி, இந்த லெட்டர் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப எதுக்கும் ஔஷத ஔஷதம்னு சொல்றது ஔஷதம் மருந்துக்கு.
சரியா? மருந்துக்கு சொல்ற வேர்ட் ஔஷத. அப்ப இப்ப நாங்க இவ்வளவு நேரம் படிச்சதுல பாப்போம். இதுல இருந்து ம். ஓகே. இர ஈத்தல உச ஊரா உட ஊரா එක ඒක ஐக்கிய ஐக்கிய ඔයා ඕන ஔ ஔஷத. சரி. அதுக்கு முதல்ல அத்த அட்ட அது ஃபர்ஸ்ட்ல சொல்லி தந்தேன். ஆதரைய அப்புறம் அச ஆத்த இந்த மாதிரி வேர்ட் சொல்லி தந்தேன். சரி. இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல நான் வந்து இதுகள் ஃபுல்லா வச்சு ஒரு ரீடிங் செஷன் ஒன்று செய்வேன் சின்னதா. ஸோ அந்த நேரம் கொஞ்சம் ரீட் பண்ண ரெடி ஆயிட்டே வாங்க. ஓகே, ஜிசாக்கல்லாஹ். இன்றைய கிளாஸ் எண்டாவது. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.